நேற்றே அண்ணன் சொல்லிட்டாங்க, ஜி நான் நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிறேன், நான் உன்னை ஒரு 7:30 மணிக்கு எழுப்பி விடுறேன், எனக்கு வந்து சமைச்சு தந்துரு, நான் இன்றைக்கி வெளியில் போகிற பசங்களெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அப்போவே சொன்னேன், நீ என்னெல்லாம் எழுப்ப வேணாம் ஜி, பாப்பாவே என்னை எழுப்பி விட்டுரும் அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி 7 மணிக்கெலாம் பாப்பா என்னை எழுப்பி விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு அண்ணன் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ மட்டும் சிக்கன் பிரியாணி செஞ்சுதான் அப்படின்னு சொல்லி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் 1.5 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நெஞ்செலும்பு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, சுக்கா மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதை குக்கரில் ஒரு 8 விசிலுக்கு வேக வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். நிறைய சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் போட்டு அண்ணன் தான் வந்து சுக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து பிரியாணிக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இவ்வளோ நிறைய குவான்டிட்டியில் செய்யும் போதெல்லாம் ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம அடிக்கடி செஞ்சாலுமே வந்து கொஞ்சமாக செய்கிறோமா. ஸோ திடீர்னு வந்து 1 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் மொத்தம் 2.5 கிலோவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பயத்தோடு தான் வந்து சமைச்சேன். எப்படியோ ஃபைனலாக புதினா கொத்தமல்லிலாம் போட்டு தம் போட்டு வச்சாச்சு. பிரியாணி எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.